அன்பின் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எழில் கொஞ்சும் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்கின்ற தொடர்ச்சியான காணொளி பதிவின் வாயிலாக இப்பொழுது நாம் பேச இருக்கின்ற பகுதி அப்படின்னா கல்லெண்ணெய் கட்சி மாவட்டத்தினுடைய சிக்கல்களும் அதற்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நான் வைக்கின்ற தீர்வுகளும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி பதிவு. இப்போ நீங்கள் பார்க்குறது கல்லெண்ணெயினுடைய பேரழகினுடைய கழுகு பார்வை. ஒரு இனத்திற்கு 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இனத்தில் பிறந்த ஒரு மன்னன் ஓடி வருகின்ற காவிரியை தடுத்து இப்படி ஒரு அழகான அணையை கட்டி வைக்க முடியும், அதுவும் கற்களினால் ஆன ஒரு அணையை கட்டி வைக்க முடியும், அதையும் 2300 வருஷத்தை தாண்டி அந்த அணை மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குங்கிற ஒரு கட்டுமானத்தை தர முடியும் அப்படின்னு ஒரு இனம் வியந்து அந்த கல்லணையை கொண்டாடணும். ஆனால் இங்கே திராவிட ஆட்சியாளர்களினுடைய மாறி மாறி இருக்கின்ற ஆட்சி முறை, அந்த ஆட்சி முறையில் தெரிவு செய்யப்பட்டுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? மணல் அள்ளுகின்ற ஒரு இடமாக, மதுக்கடை வைத்து நடத்துகின்ற ஒரு இடமாக தான் இந்த இடத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். நீங்கள் கழுகு பார்வையில் பார்க்குற இந்த கல்லணையுடைய வியப்பும் வனப்பும் இவர்களை பெருமை கொள்ள செய்யாமல் இவர்களை ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலைக்கு, இதை சுரண்டி திங்கக்கூடிய ஒரு நிலைக்கு எப்படி மாற்றினுச்சு அப்படிங்கிறது தான் வியப்பு. இந்த கல்லணையை கட்சி மாவட்டமாக பார்க்கிற இந்த பார்வையை தான் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கல்லணை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலையும் அதற்கென்று ஒரு வரலாறு இருக்கு. ஏன் என்றால் திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்குச்சாவடி எண் வரிசை என்ற அந்த வரிசையில் முதல் வாக்குச்சாவடி தொடங்குகின்ற தோகூர் கல்லணையினுடைய பகுதியில் இருக்கு. அப்போ கல்லணை கட்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் என்னென்ன பகுதிகளை இந்த கட்சி மாவட்டத்தில் நாம் உள்ளடக்குறோம் அப்படின்னா, வாக்குச்சாவடி எண் தொடங்குகின்ற தோகூர் தொடங்கி கல்லணை, அந்த கல்லணையில் பெறுகின்ற கொள்ளிடத்தினுடைய தெற்கு கரை, காவிரியினுடைய வடக்கு கரையாக இருக்கின்ற இடைப்பட்ட கிராமங்கள், திருக்காட்டுப்பள்ளி வரை இடைப்பட்ட கிராமங்கள், அதே போல கல்லணையில் பெறுகின்ற இந்த வெண்ணாறு இருக்கு இல்லையா, வெண்ணாறினுடைய வடக்கு கரை, காவிரியினுடைய தெற்கு கரைக்கு இடைப்பட்ட பகுதிகள், இந்த பகுதிகளை உள்ளடக்கிய 40 வாக்குச்சாவடிகளை உள்ளடக்கிய அந்த கிராமங்களை கல்லணை கட்சி மாவட்டம் என்கின்ற அந்த கட்சி மாவட்டத்திற்குள் உள்ளடக்கி அந்த பகுதியில் உள்ள சிக்கல்கள், அந்த சிக்கல்லாம் என்னென்ன சிக்கல் இருக்கு, அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற நான், விவசாய சின்னத்தில் போட்டியிடுகின்ற நான் என்ன தீர்வுகளை முன்வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கல்லணை கட்சி மாவட்டத்தினுடைய சிக்கல்களும் அதனுடைய தீர்வுகளும். இப்போ கல்லணை கட்சி மாவட்டத்தில் பிரதானமாக நாம் பார்க்கிற அந்த ஊர்களின் வரிசை அப்படின்னு சொன்னால், அங்கே தோகூர், கோயிலடி, திருச்சினம்பூண்டி, இந்த பக்கத்து இருக்கின்ற அந்த தொடர்ச்சியான அதற்கு இடைப்பட்ட பல்வேறு சுக்காம்பாறு கிராமங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா அலமேல்புரம், நேமம், இளங்காடு, ரகுநாதபுரம், அகரப்பேட்டை, பாதிரகுடி, கச்சமங்கலம், மேகலத்தூர், ஓரத்தூர், முள்ளக்குடி, ஆற்காடு, கண்டமங்கலம், மாரநேரி, இப்போ இந்த பகுதிகள், இப்போ நான் இந்த பேர் சொல்லி படிக்கப்பட்ட இந்த ஊர் இளங்காடு இது மாதிரியாக முக்கியமான கிராமங்களை படிச்சிருக்கிறோம். அப்போ இடைப்பட்ட எங்கள் ஊருக்கெல்லாம் இந்த செயல் திட்டங்கள் பொருந்தாதா அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலையும் 127 ஊராட்சிகளையும் 3 பேரூராட்சிகளையும் கொண்ட மிகப்பெரிய தொகுதி. அதனால் எல்லா ஊரையும் நாம் அதில் படிக்காட்டினா கூட நான் சொல்கிற அந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, கல்லணையில் தொடங்கி காவிரி தெற்கு வடக்கு கரை, கொள்ளிடத்தினுடைய தெற்கு கரை, வெண்ணாற்றினுடைய வடக்கு கரை, இதற்கு இடைப்பட்ட கிராமங்கள் எல்லாத்தையும் இந்த கட்சி மாவட்டத்தினுடைய ஒரு செயல் திட்டத்தில் நாம் இணைச்சிருக்கோம். இப்போ இந்த கட்சி மாவட்டத்தில் என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால், நமது வரலாற்று பொக்கிஷமாக, நீர் மேலாண்மையினுடைய பொக்கிஷமாக இருக்கின்ற கல்லணை, இவர்களை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு கால்வாய் இந்த இடத்துல காவிரியை பிரித்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் இந்த பகுதி மக்களுக்கு இங்கே உள்ள அரசியல்வாதிகள் புகட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு 2300 வருடத்திற்கு முந்தைய நமது வரலாற்று பொக்கிஷம் என்பதை இவர்கள் மறந்திருக்கிறத ஒற்றை காரணம்தான். ஏன் இப்படி அணுகிறாங்க காவிரியை, கல்லணையை எப்படி அணுகுகிறார்கள்னா, நாம வரலாற்று பொக்கிஷமாக பார்க்கப்படுகின்ற அந்த கல்லணையினுடைய வடக்கு பகுதி இருக்கு இல்லையா, தெற்கு பகுதி, அதாவது கல்லணை கால்வாய் பிரிகின்ற அந்த இடத்துல சாராயத்தை விற்கின்ற அரசினுடைய டாஸ்மார்க்கை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாட்டிலோடு கல்லணை கால்வாய், அருதர் காட்டன் விவசாயத்திற்காக பிரித்து கட்டின அந்த கல்லணை கால்வாயில் உடைச்சு போடுறாங்க. இந்த பக்கத்து உடைச்சு போனா கூட பரவாயில்ல, உட்புறமும் உடைச்சு போடுறாங்க. இன்னும் சொல்ல போனால்
கல்லணை கால்வாய், கரிகாலன் கட்டிய கல்லணை கால்வாய் வந்து ஒரு மிதவை அணையாக இருந்தது. அதன் பிறகு அர்தர்காட்டன் வந்து அதை வந்து ஒரு தடுப்பு அணையாக மாற்றி நீரை பிரித்து விடுவதோடு மட்டுமல்லாமல் அளந்து விடுகின்ற போக்கையும் உருவாக்கி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட வரலாற்று பொக்கிஷம் உள்ள அணையில் இவங்க வந்து மணலை அள்ளி, வெளியிலே அள்ளி, உள்ளுக்கும் அள்ளி, அதாவது அது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று சின்னம் என்ற நிலையிலிருந்து நீக்கி இவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நான் வந்து நின்று இந்த கல்லணையில் உள்ள சிக்கல்களை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இது வந்து வரலாற்று பெரும் சின்னமாக மாற்றுகின்ற பொறுப்பையும் கடமையும் ஏற்று நாம் செய்வோம். கூடுதலாக இந்த தெற்கு கரையில் வைத்திருக்கிறீங்க இல்லையா, தெற்கு கரையில், அதாவது வரலாற்று சின்னத்தில் எவனாச்சும் மதுவை வைப்பானா, அந்த மதுக்கடையை வைப்பானா, அதனால கோடி லட்சம் கோடி கூட வரலாம். மது வைப்பதே தவறு என்று நாம் நினைக்கின்ற இந்த நேரத்தில் தான் வரலாற்று சின்னம் அமைந்திருக்கின்ற அந்த தெற்கு கரையில் இவர்கள் மதுவை விட்டிருக்கிறார்கள். வந்த உடனேயே அந்த மதுக்கடையை நம்ம மூடுறோம். அது பிறகு இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருச்சின்னம்பூண்டியில் திருமுடிநாதர் ஆலயம் இருக்குது, சிவபெருமான் ஆலயம். அந்த ஆலயம் வந்து ஒரு பெரிய முக்கியமான பொக்கிஷங்கள் கொண்ட ஒரு ஆலயம். கூடுதலாக பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டு அதில் இருக்குது. அப்போது நம்ம இன்னும் சொல்ல போனால் தஞ்சை பெரிய கோயிலுக்கு முந்தைய சிவாலயம் அப்படிங்கிற அளவிற்கு அது போற்றப்பட வேண்டிய ஆலயம். அதை பொறுத்தவரையிலையும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணுதுன்னா, ஒரு பேருக்கு ஒரு கோயிலாக வச்சு அதை பார்த்துருக்குது. நாம் வெற்றி பெற்று நாம் இந்த சட்டமன்ற தொகுதியில் தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் அந்த பராந்தக சோழன் கல்வெட்டு பொறித்த அந்த கல்லணை கட்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்சென்னம்பூண்டி ஆலயத்தை, சடைமுடி நாதத்தை, மகா சடைமுடி நாதர் ஆலயத்தை வந்து சிறப்பு பெற்ற ஆலயமாக மாற்றுவோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா, கல்லணைக்கு முந்தைய ஒரு அணையாக கச்சமங்கலத்தினுடைய பாறை அணை வந்து இருக்கு. பாறையினால் ஆன அணை, காவிரியினுடைய ஒரு போக்கு ஒரு காலத்தில் அங்கு போய் தான் திரும்பியது என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்ற ஒரு அணை கச்சமங்கலத்தினுடைய பாறை அணை. இதை தொல்லியல் துறை வந்து பார்த்து அதன் பிறகு அதை பற்றி எந்தவித தடயங்களையும் வெளியிடாம அதோடு நிற்கிது அந்த கச்சமங்கலத்தினுடைய பாறை அணை. வெற்றி பெற்றால், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நான் தெரிவு செய்யப்பட்டு வெற்றி பெற்றால், கச்சமங்கல அணையை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொல்லியல் துறையினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை வந்து தொல்லியல் புகழ்பெற்ற ஒரு இடமாக மாற்ற வேண்டிய பொறுப்பை சுமந்து இந்த தேர்தல் வரைவில் நம்ம சொல்கிறோம். கூடுதலாக இது 2-3 தாண்டி கொள்ளிடம் ஆற்றினுடைய தெற்கு கரையும் காவிரியினுடைய வடக்கு கரை பகுதியிலையும் மிகுதியான மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் திருச்சின்னமுண்டி, கோயிலடி இந்த பகுதியில் வந்து தனியாக குவாரிங்கிற பேரில் வைத்து பல மோசடிகள், மணல் திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. மணல் வெறும் மண் அப்படின்னு அணுகாமல் அந்த மண்ணு தான் இந்த வர்ற நீரை சேமித்து வைத்து நமக்கு வந்து குடிநீராக மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணை அள்ளி விற்பதற்கு ஒருத்தருக்கு மனசு வராது. அந்த நிலையை மாற்றி திருச்சின்னம்பூண்டிலையும் கோயிலடியிலையும் முறையற்ற முறையில் அள்ளி செல்லப்படுகின்ற இந்த மணல் கடத்தலை தடுத்து நிறுத்தி நிரந்தரமாக மூடுகின்ற ஆவணத்தை நாம் செய்வதாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். கூடுதலாக இன்னும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த நிலப்பரப்புக்குள்ள எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நெல் கொள்முதல் அப்படிங்கிறது வந்து திறந்த வெளியில் தான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல அந்த கச்சமங்கலம் பகுதியிலையும் இளங்காடு பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் மேற்கூரை, அதுலேயும் அந்த ஆஃபீஸர் உட்கார்றதுக்கும் எடை போட்ட நெல்லை வந்து ஏற்றி விடுவதற்கு முன்னாடி அடுக்கி வச்சு அள்ளி விடுறதுக்கும் தான் வச்சுருக்கிறாங்க. அதாவது கையகப்படுத்தப்பட்ட நெல் கொள்முதல் ஆன பிறகு அதை பாதுகாத்து அனுப்பி விடுறதுக்கு இவங்கள்ட்ட திட்டம் இருக்கே ஒழிய, விவசாயி தன்னுடைய நிலத்திலிருந்து அறுவடை செய்து கொண்டு வந்து கொள்முதலுக்காக அடுக்கி வைக்கிற இடத்துல வந்து என்னடா செய்வேன்னா, அது எனக்கு தெரியாது, மழை வந்துச்சுன்னா நீனே தார்பாய் போட்டு மூடி நீனே வந்து அள்ளி விட்டுறணும் அப்படிங்கிற நிலையில தான் இதை வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த கட்சி மாவட்டத்திற்கு, கல்லணை கட்சி மாவட்டம் நான் சொன்ன அந்த பகுதிக்கு உட்பட்ட எல்லா திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையத்தையும் கூரையுடன் கூடிய நெல் கொள்முதல் நிலையமாக நாம் மாற்றுவதற்கான திட்டத்தையும் அதற்கான செயல் திட்டத்தையும் நாம் கொடுத்துருக்குறோம். கூடுதலாக வேளாண் பெருங்குடியோன் என்று நாமெல்லாம் கொண்டாடுகின்ற தமிழர்களினுடைய வரலாற்றில், அதாவது விவசாயத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை வகிக்க வேண்டிய ஜப்பானில் வந்து மாசானுக்கா புக்கோக்கோ அப்படின்னு நம்ம கொண்டாடுகின்ற ஒரு புரட்சியாளருக்கு இணையான ஒரு புரட்சியாளராக கருதப்படுகின்ற வேளாண் பெருங்குடியோன் நம்மாழ்வார் பிறந்த இடம் எதுன்னா, கல்லணையிலிருந்து வருகின்ற கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கின்ற இளங்காடு என்கின்ற எழில் கொஞ்சம் கிராமம்.
அந்த கிராமத்தில் நம்மாழ்வார் பிறந்தார் என்ற அந்த ஒரு நினைப்பு கூட இல்லாத ஒரு சூழலை இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஐயா நம்மாழ்வார் அவர்களினுடைய அண்ணனாக இருந்தவருக்கோ இளங்கோவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அப்போது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரின் குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் உலகம் புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானியாக வேளாண் விஞ்ஞானியாக இருந்திருக்கிறாரே என்ற கரிசனம் கூட இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்மாழ்வாருக்கு ஒரு குட்டிச்சுவரை கூட அவர் பிறந்த ஊரில் கட்டி வைக்கல. நாம் இந்த தொகுதியில் தெரிவு செய்யப்பட்டு வெற்றி பெற்ற உடனேயே செய்கின்ற முக்கியமான வேலை நம்மாழ்வார் விவசாயத்தில் கையாண்ட அத்தனை முறைகளையும் ஒன்றாக தொகுத்து நம்மாழ்வார் பிறந்த இடமாக இருக்கின்ற இளங்காட்டில் நம்மாழ்வார் விவசாய ஆய்வகத்தை நம்ம நிறுவுவதற்கான வேலையை செய்வோம். கூடுதலாக நம்மாழ்வார் அவர்களினுடைய மணிமண்டபம் அமைத்து அவர் இந்த நிலத்தில் செய்த அந்த சாதனைகளை பட்டியலிட்டு அந்த மணிமண்டபத்தில் காட்சிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. இவ்வளவு சிக்கல்களையும் இந்த 40 வாக்குச்சாவடி கொண்ட கல்லணை கட்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நாம் வாக்குறுதிகளையும் கொடுக்குறோம். அதே போல் கிட்டத்தட்ட எம்எல்ஏ ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 8 கோடி அளவிலான இந்த தொகையை அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊராட்சிகளுக்கு உட்பட்டு கல்லணை கட்சி மாவட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் சாலை அமைத்து தருதல், இன்னும் சொல்லப்போனால் கால்வா பாசனம் தான். நீங்கள் முக்கியமான நதியிலிருந்து பல இடத்திற்கு கால்வாய்கள் மூலமாக பாசனம் நடக்கி வருகிறது. அப்போ அந்த கால்வாயை சீரமைக்கிறது தூர்வார்கின்ற இந்த பணிக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த வாய்ப்பாக கருதுகின்ற 5 வருடத்திற்குள்ள சுமார் இந்த மேற்கண்ட ஊராட்சிகளில் நான் சொன்ன அந்த ஊராட்சிகளுக்குள்ள கிட்டத்தட்ட 10 கோடி அளவிலான செயல் திட்டங்களை செய்து முடிப்பேன் என்று கையெழுத்திட்ட வாக்குறுதியை உங்களுக்கு துண்டறிக்கைகளாக நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த காணொலியிலையும் இந்த காணொலி பதிவுலையும் ஸ்க்ரீன்லையும் நான் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், இந்த கல்லணை கட்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளுக்கு நான் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறேன் அப்படின்றத கையெழுத்து போட்டு துண்டறிக்கையாக உங்களுக்கு நம்ம விநியோகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களை தேடி துண்டறிக்கையும் வரும். வேட்பாளராகிய நானும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேடி வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் விவசாய சின்னத்திற்கு ஆதரித்தால் நான் சொன்ன எல்லாத்தையும் இந்த 5 வருடம் முடிவதற்குள் நான் செய்து முடிப்பேன் என்று கையெழுத்து போட்டு உறுதி கூறியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த நான் அறிவிச்சிருக்கிற நான் இந்த கல்லணை கட்சி மாவட்டம் என்று பிரித்து உங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த இடத்துக்குள்ள நான் கொடுத்திருக்கிற வாக்குறுதியில் ஏதாச்சும் தவறு இருக்கு அல்லது இதை செய்து முடிக்க முடியாது என்ற ஐயம் இருக்குன்னா திரையில் தெரிகின்ற என்னுடைய தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் எப்பொழுதும் அழைத்து உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என்னை தெரிவு செய்தால் அந்த 5 ஆண்டுகளுக்குள் இந்த கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குறுதிகளும் உறுதியாக நிறைவேற்றுவேன் என்பதை பதிவு செய்து எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு. எங்கள் என்கின்ற அந்த புள்ளியில் வேட்பாளராகிய என்னுடைய கனவு மட்டுமல்ல, வாக்காளராகிய உங்கள் கனவும் இருக்கு. உங்கள் கனவை எடுத்து செல்கின்ற முன்னேற்றியாளராக நீங்கள் தெரிவு செய்த நான் வேட்பாளராக நான் இதை செய்து முடிப்பேன் என்ற உறுதியை இந்த காணொலி பதிவின் வாயிலாகவும் நான் தர்றேன். அதே போல் எழுத்து முறை பேப்பராக, அதாவது எழுத்து முறை துண்டறிக்கை ஆயம் தர்றேன். துண்டறிக்கைக்கு எழிஞ்சு போனால் கூட இந்த காணொலி பதிவுகளை சேமித்து வைத்திருங்கள். இந்த ஒருவேளை நான் தெரிவு செய்யப்பட்டு செய்யாவிட்டால் இந்த காணொலி பதிவுகளையே நீங்கள் ஆதாரமாக கொண்டு என்னிட்ட கேட்கலாம். இதுக்கு எல்லாத்திற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் உங்கள் வாக்கை விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க. இல்லைங்க விவசாய சின்னத்துக்கு நாங்கள் வாக்கு செலுத்த முடியாது, நாங்கள் வேறு சின்னத்துக்கு செலுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் முன்வைத்த இந்த சிக்கலுக்கான தீர்வை நீங்கள் வாக்கு செலுத்த போகின்ற அந்த வேட்பாளர் தீர்வை தருவார் என்று உங்களுக்கு கையெழுத்து போட்டு உறுதி கூறினால் அவருக்கு நீங்கள் செலுத்துங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் விவசாய சின்னத்தை ஆதரித்து என்னை வெல்ல வையுங்கள். உங்களினுடைய குரலாக உங்களினுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு முன்னெத்தியராக நான் செயல்படுவேன் என்று சொல்லி அடுத்த செய்திக்கு, அடுத்த கட்சி மாவட்டத்தினுடைய சிக்கலுக்கும் அதற்கு நாம் முன்வைக்கிற தீர்வுகளுக்கும் என்ற நிலையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.